தமிழக முதல்வராக தவேக தலைவர் விஜய் பதவியேற்றார். தமிழகத்தின் 18வது முதல்வராக தவேக தலைவர் விஜய் பதவியேற்றார். நேரு ஸ்டேடியத்தில் கவர்னர் ஆர்.வி. அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். விஜயுடன் புசி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 9 அமைச்சர்களும் பதவியேற்று வருகின்றனர். தவேகவை தொடங்கி 828 நாட்களில் விஜய் முதல்வராக பதவியேற்கிறார். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சியை தொடங்குவதாக முதல் அறிவிப்பை வெளியிட்டார். இன்றைக்கு விஜய்க்காக முதல்வர் அரியணை தயாராக உள்ளது. தமிழகத்தில் கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் ஒருவர் முதல்வராவது இதுவே முதல் முறை. எம்.ஜி.ஆர். அதிமுகவை தொடங்கிய 5 ஆண்டுகளுக்கு பிறகே அரியணை ஏறியது குறிப்பிடத்தக்கது. சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் முழச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.